இடம் கேட்டப்ப நம்ம குழலி மேடம் வெல்கம் அப்படின்னு சொல்லி நம்மளை வரவேற்றிருக்காங்க. அவர் வந்து நம்மளுடைய நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். சார் கோவிந்தராஜன் சார், ஐயா வசனமூர்த்தி ஐயா, அவர் வந்து ஏகப்பட்ட மரங்களை வச்சு ஐயா அவர்கள் அழைத்தவுடன் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்எஸ்எஸ் கேம்ப் இருக்கு வாங்கன்னு சொன்ன உடனே வந்துட்டாரு. ஐயா அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் சார் கேம்ப் சிறப்பாக நடத்த போற திரு பாலாஜி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளி நேரம் திருமதி ஜெயலட்சுமி அவங்க இந்த அவங்களுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலுமே அது சேர்க்கப்பட்டு வராது. அவர்களையும் என் பள்ளியின் சார்பில் வருக வருக குழந்தை பருவத்திலேயே நம்ம வந்து இந்த நம்மளை தாண்டி மற்றவங்களுக்காக சிந்திக்கணும், நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காம செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரக்கூடியது தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம். ஸோ குழந்தைகள் கிட்ட அந்த இதை நாம் விதைச்சிட்டோம்னா நாளை சமுதாயம் சிறப்பானதாக அமையும். அதுக்காக தான் இந்த என்எஸ்எஸ், ஜேஆர்சி, என்சிசி கேம்ப் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கணும் விஷயங்கள் உங்கள் பள்ளிக்கு அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பிற்காலத்தில் வரணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி மூலமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் மூலமாகவும் இன்று நமது எம்ஜிஆர் அரசு பள்ளியில் மரக்கன்று நடுவிழாவுக்கு, அதாவது என்எஸ்எஸ் கேம்ப் நடத்தும் மரக்கன்று நடுவிழாவுக்கு என்னை வரவழைத்து கௌரவப்படுத்திய நம்ம மேற்கு மாம்பலம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் விஸ்வநாத் சார் அவர்களுக்கும், பிரபு சார் அவர்களுக்கும், என்எஸ்எஸ் சார் அவர்களுக்கும், கோவிந்தர சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை வணக்கத்துடன் காலை வணக்கத்துடன் இந்த என்எஸ்எஸ் வந்து 1965ஆம் ஆண்டு நாடு முழுவதும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதில் வந்து 4 லட்சம் மாணவர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க நாடு முழுவதும். அது உங்களுக்கு தெரியுமா? 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த என்எஸ்எஸ் வந்து அமைப்பு வந்து முக்கிய நோக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மரம் நடுவது தான். இந்த மரம் நடுவது முக்கியமான செயல். இந்த நோக்கம் இந்த அமைப்புல வந்து இந்த மரம் நடுவது தான் முக்கியம். சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது நமது முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் நெகிழி அதுக்கு நீங்க விழிப்புணர்வு
மாந்தோப்பில் கொடபு